பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கோங்க. ரூத் சாப்டர் 2 verse 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமீன். இந்த வார்த்தை போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறாரு. இது யாருக்குன்னா நமக்கு எல்லாருக்குமே நம்மளோட செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலமாக வந்த நமக்கு கர்த்தராலே நமக்கு நிறைவான பலன் நிச்சயமாக கிடைக்கும். யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணித்து எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருக்காக அவர் ஜனமாக நீங்கள் வாழ தீர்மானிக்கச்சு, உங்கள் செய்கை கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்படி செய்கையில் இருக்கீங்கன்னா, இது எந்த செய்கை நீங்கள் நல்லது செஞ்சால் அதுக்கான பலன். அப்போ நீங்கள் நல்லது செய்யச்சு கர்த்தருக்குள்ளே அந்த வேதத்தின்படி நடக்கடிச்சு நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன கட்டளையிடுவார்? அவரோட நிறைவான பலன் அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்குள்ள தேவநாமம் மகிமைப்படும்படியாக இருக்கடிச்சு நிச்சயமாக அவரோட பாதுகாப்பில் அவரோட செட்டைகளின் கீழே நீங்கள் வந்திருக்குச்சு. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாப்பார். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு பலன் யாருனால வரும்னா கர்த்தரால். அதுவும் எப்படிப்பட்ட பலன் வரும்? நிறைவான தேவன்கிட்டேருந்து நிறைவான பலன் வரும். அதனால தான் உங்கள் செய்கை எப்படி இருக்கும்? கர்த்தருக்குள்ள தேவநாமம் மகிமைப்பட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ரூத்துக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் கிடைக்கும். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேத வசனத்தில் இருக்கும்படி ஆண்டவரே, எங்கள் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஆண்டவரே, எங்கள் செய்கை தேவநாமம் மகிமைப்படும்படியாக குடும்பத்திலும் சரி ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் சரி எந்த இடத்திலும் சரி ஊழியத்திலும் சரி ஆண்டவரே, தேவநாமம் மகிமைக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழும்படியாக அப்பொழுது ஆண்டவரே நீர் எங்கள் செய்கைக்கு தக்க பலனை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நீர் கட்டளையிடும்படியாக உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆண்டவரே நாங்கள் அடைக்கலமாக வந்திருக்கிறோம். தேவனே, உம்மை அடைக்கலமாக கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் வருவதாக தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் தேவனாலே நிறைவான பலன் வரட்டும். பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் நிறைவான பலன் வருவதாக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய செட்டைகள் ஆண்டவரே உண்மையை அடைக்கலமாக கொண்டு வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே ஒரு நாளும் கைவிடாத தகப்பனே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. மனம் திரும்ப வேண்டியவர்களை உமக்குள்ளாக மனம் திருப்பி ஆண்டவரே உங்கள் செட்டைகளின் கீழே ஆண்டவரை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Grace.